கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் நம்ம தேடி வரும்பொழுது எல்லாவற்றையும் கொடுக்குறார். இவைகள் எல்லாம் என்றால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் முதல்ல கர்த்தரை நீங்கள் தேடணும். ஜீவனுள்ள தேவனை தேடி வரணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் சொந்த வேலை ஒன்றும் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தில் உட்காருங்க, ஆலயத்தில் கடந்து போங்க. கர்த்தர் சொல்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் நீ செய்யும் பொழுது உனக்கு என்னெல்லாம் தேவையோ, நீ என்னெல்லாம் விரும்புகிறியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா நாளைய தினத்தை குறித்து அந்த நாள் தான் கவலைப்படும்னு வேதம் சொல்லுகிறார். அதனால் கவலைப்படாதிருங்கள். உங்களை கவலையெல்லாம் கர்த்தர் மேலே வச்சுருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் தரமாய் எந்த நாளிலுமே எழுந்த உடனே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எங்கே என்று தேடுங்கள். நீங்கள் முழங்கால் படுகிற இடம்தான் கர்த்தருடைய ராஜ்யம். இன்றைய தினம் ஓய்வு நாளாக இருக்கிறபடினால ஆலயத்தை கடந்து போய் தேவனை தேடுங்க, கர்த்தரிடத்தில் பேசுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னமே என்ன தேவன் அறிந்திருக்கிற தேவன் இன்றைய தினத்தை எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். எல்லாவற்றையும் அவர் சொல்கிறார், அவரை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.